ஸோ எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் கவனம் நின்று தெளிவாக படிங்க. மாம்சத்தின்படி நல் வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவனுடைய சிலுவையின் நிமித்தம் துன்பப்படாதபடிக்கு உங்களை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுகிறார்கள். ஓகே, விருத்த சேதனம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். விருத்த சேதனம் என்ன உடன்படிக்கைன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நான் கலாத்தியரில் எடுத்திருக்கேன். விருத்த சேதனம் என்னால் ஒரு வாட்டி கூட சொல்கிறேன். விருத்த சேதனம்னா யூதர் முறைப்படியான ஒரு முறை. அதை ஒருத்தன் கை கொள்றான்னா நியாயப்பிரமாணத்தை கை கொள்றான், அதை விரும்புகிறான், நேரடியாக அந்த நியாயப்பிரமாணத்தை செய்ய விரும்புகிறான், மாம்சத்தின்படி கிரியை செய்ய விரும்புகிறான், விரும்புகிறாள்னு அர்த்தம். சரியா? அதாவது இயேசு இல்லாம அர்த்தம் என்ன? இயேசு கிறிஸ்துவனுடைய உதவி இல்லாம நானே 10 கற்பனைகளை நிறைவேற்றுகிறேன் அப்படின்னு அர்த்தம். இங்க என்னன்னா பயங்கரமான இன்ஃப்ளூயன்ஸ் நடக்குது. ஒரு பெரிய என்னுடைய செல்வாக்க நான் இவங்களுக்குள்ள திணிக்கிறது, என் செல்வாக்க பயன்படுத்தி நுழையிறது. இப்ப இந்த விஷயம் என்னன்னா யூதர்களுடைய முறைமை தான் இந்த விருத்த சேதனம், இந்த கற்பனைகளை ஃபாலோ பண்றது. இதெல்லாம் அப்போ இவங்க என்ன செய்யறாங்க? இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க, தன்னுடைய ஆதிக்கத்தை சபையில செலுத்துறாங்க. எந்த சபையில? ரட்சிக்கப்பட்ட சபையில. கலாத்திய சபைன்னா என்னது? இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை கேட்ட சபையில திரும்ப பக்கவாட்டு வழி என்ன செஞ்சிட்டாங்க? உள்ள நுழைஞ்சு போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, என்ன பிரச்சனை இங்க இருக்கு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா அந்த நாட்கள் என்னது? ரோம அரசு என்ன செஞ்சது? எவெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றானோ, இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்றானோ அவன் எல்லாம் என்னவா இருக்கிறான்? இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்றவங்கள என்ன செய்யறாங்க? எதிர்க்கிறதான் பிரச்சனை. அப்போ ஏற்கனவே என்ன பண்ணி, இப்போ உங்கள்கிட்ட வந்து நீங்க ஏசப்பாவை நேசிக்கிறேன், நான் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்கிறேன், ஏசப்பா நீங்கள் ரட்சிக்கப்பட்டு நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்துனீங்க, சர்ச்சுக்கு போக்கு பிரச்சனைன்னு வைங்க. அப்போ என்ன நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? அவங்க சொல்கிறாங்க நீ சர்ச்சுக்கே போகக்கூடாது, நம்ம கோலம் கோத்திரம் இதெல்லாம் பாதுகாக்கணும்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? மறுபடியும் உங்களை படுகொலியில் நியாயப்பிரமாணத்தில் உழ வைக்கிறாங்க. இல்லை ஏதோ ஒரு மதத்தை ஏதோ ஒன்றை சார்ந்திருக்க பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதே போல் இவங்க யூதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பாருங்க, மாம்சத்தின்படி நல் வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள். அவங்க மாம்சத்தின்படி நாங்கள் ஒரு நியாயப்பிரமாணிகள், நாங்கள் தேவனுடைய பிள்ளைங்க, மாம்சத்தின்படி என கிரியை செய்கிறாங்க. வெளியில் கிரியை செய்கிறாங்க. நாங்கள் பக்தி, நாங்கள் பரிசுத்தம், நாங்கள் உண்மையான தெய்வ பக்தர்கள், நாங்கள் தான் கடவுளுடைய நிஜமான பிள்ளைகள் அப்படின்னு வேஷம் போடுகிறவர்கள். என்னன்னா கிறிஸ்துவனுடைய சிலுவை நிமித்தம் துன்பப்படாதபடிக்கு. நீங்க ஏன் துன்பப்படுறீங்க? நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க? உங்களை தான் அடிக்கிறாங்களே, துரத்துறாங்களே, நீங்க ஏன் கிறிஸ்துவை இன்னும் தூக்கி வச்சுட்டு இருக்கீங்க? அதை விட்டுருங்க. நீங்க என்ன செய்யுங்க? விருத்த சேதனம் பண்ணுங்க. நீங்க என்ன செய்யுங்க? நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணுங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா வேஷம், நீங்க ஒரு வேஷத்தை வெளி வேஷத்தின்படி இருங்க. ஆனா இப்படிப்பட்டவங்களால என்ன செய்ய முடியாது? நிச்சயமா இயேசுவை நீங்க மறுதலிச்சாலே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலைனாலே, இயேசு கிறிஸ்துவினால தான் நீங்க பலனடைய முடியும். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றணும்னா இயேசு இல்லாம நியாயப்பிரமாணத்தை நீங்க நிறைவேற்ற முடியாது. அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, அவருடைய பலன், அவருடைய நடத்துதல் உங்களுக்கு இல்லைன்னா நீங்க பாவத்தை மேற்கொள்ள முடியாது. ஆனா இவனு என்ன பண்றானோ 10 கற்பனைகளை நிறைவேற்ற மாட்டானுங்க. ஆனா மத சடங்காச்சாரத்தின்படி வெளி வேஷமாய் என்ன செய்யறாங்க? இருங்க. நீங்க எல்லாம் ஏன் இயேசுவை ஏற்றுக்கொள்றீங்க? நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? அதை விட்டு வெளியே வாங்க. விருத்த சேதன முறைமையின்படி நீங்க என்ன செய்யுங்க? மறுபடியும்
தாய் மதத்துக்கு மாறுங்க அப்படின்ற மாதிரி இவங்க என்ன செய்றாங்க, யூதர்கள் கூப்பிடுறாங்க. வேஷம் தரிக்கிறாங்க. எப்படி? நீங்க வெளி வேஷத்தோட இருங்க, அவங்கள மாதிரி இருங்கன்றாங்க. புரியுதா? திருப்பிக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 15:1. சிலர் யூதேயாவிலிருந்து வந்து, நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். பாருங்க, அவங்க என்ன செஞ்சுட்டானுங்க, ஆங்காங்கே கூட்டம் போட்டு போதிக்கவும் ஆரம்பிச்சிட்டானுங்க. எப்படி? சிலர் யூதேயாவிலிருந்து வந்து தங்கள் மோசேயினுடைய முறைமையின்படி விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டார். ரட்சிப்புன்னா யாரால ரட்சிப்பு வரும்? இயேசு கிறிஸ்துனால தான் ரட்சிப்பு வரும், இல்லையா? ஆனா இவனு என்ன செஞ்சிருக்கானுங்க, லேட்டஸ்டான இந்த பவுல் எல்லாருக்கும் உபதேசத்தையும் கேட்டு, ஏய் நீ இதை செய்யலைன்னா ரட்சிக்கப்பட மாட்டேன்னு சொல்லி ஓப்பனாவே என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டானுங்க, போதகம் பண்ணிட்டாங்க. என்னது? பிரசங்கமே பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. பாருங்க, கொலோசியர் எடுங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் எடுங்க, நான் வாசிக்கிறேன், வாசிக்கணும். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 20-23 வரைக்கும். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷனுடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? இவைகளை எல்லாம் அனுபவிக்கிறதுனாலே அழிந்து போகுமே. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையும் மாயமான தாழ்மையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பேர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கு ஒழிய மற்றொன்றுக்கும் பிரயோஜனப்படாது. நியாயப்பிரமாணம் சொல்லுது, நில்லு, எலும்பு, குத்தவை, உட்காரு, இப்ப சாப்பிடு, இப்ப சாப்பிடாத. அப்ப இது நீங்க பார்க்கிறதுக்கு ஒரு வழிபாடு சூப்பரா இருக்கும். எப்படி? எப்படி? இப்ப பாருங்களேன், இப்ப நீங்க சர்ச்சுக்குள்ள வர்றீங்க, வரும்போதே உங்களுக்கு வந்த உடனே உங்களுக்கு ஒரு ஒரு பை நிறைய பழத்தை தாராங்க. எப்படி? நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு கொடுங்க. ஆனால் நீங்கள் இப்போ சாப்பிடக்கூடாது, இப்போ அப்படியே கையில் வச்சுட்டே இருக்கணும். இங்கே எப்படி? உங்களுக்கு ருசி பார்க்கறதுக்கு தருவாங்க, ஆனால் நீங்கள் ருசி பார்க்கப்படாது, என்ன சட்டம். அப்படி நீங்கள் அப்படி உங்களை சொல்கிறாங்கன்னு வைங்களேன். பார்க்கறதுக்கு, வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு எவ்வளோ ஒரு பலன், எவ்வளோ ஒரு பரிசுத்தம் அப்படின்னு தோணுமா இல்லையா? இததான் யூதர்கள் செஞ்சாங்களே தவிர 10 கற்பனைகளை யாருமே நிறைவேற்றலை. ஏன்னா நிறைவேற்றுகிற பலன் அவர்களுக்கு இல்லை. ஏன்னா தேவனுடைய பலன் இல்லாம ஒருத்தனும் கற்பனைகளை நிறைவேற்ற முடியாது. அப்படி நீ நிறைவேற்றினா சடங்காச்சாரம் தான் நீ பண்ணுவ. வெளியில என்ன செய்வ? வெள்ளையும் போட்டுக்கலாம், உள்ள இருதயம் அழுக்கா இருக்கும். யார் போய் மாத்துறது? ஹல்லேலூயா. கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால், நம்ம எதுக்கு மரிச்சிருக்கிறோம்? இந்த உலகத்தின் வழிபாடுகள். உலகத்தின் வழிபாடு என்னது? இந்த வேஷமா இருக்குல்ல, இப்படி செய், இப்படி பண்ணு. இப்ப பாருங்களேன், இது ஒரு பக்தியா உங்களுக்கு தெரிஞ்சாலும் வெளியிலிருந்து பார்க்கிறதுக்கு என்னது? என்ன ஒரு பக்தி! இவ்வளவு அவசரத்துல அவர் பைக்ல போயிட்டு இருக்கும் போதும் கடவுளை கும்பிட்டா இருப்பாரு. வேதம் என்ன சொல்லுதுன்னா, இந்த வெளிப்புறமான ஒரு ஒரு அடையாளத்தை நீ காட்டுறதை கர்த்தர் பார்க்கவே மாட்டாராம். எப்படி? வெளியரங்கமா நீ போய் ஒரு சீனை போடுறது, முட்டாங்கால போட்டு 3 மணி நேரம் நிக்கிறது, நோ. நீ முட்டாங்கால் 3 மணி நேரம் போடு, 30 மணி நேரம் போடு, கால் உடையட்டும், காலு மண்ணா போட்டும், ஆண்டவர் என்ன செய்வாரு? இப்ப நீ போய் உருகணும்னா அவர் ஒன்னும் பார்க்க மாட்டாரு. திரும்ப ஒரு சிலுவையா, அடுத்த ஜீசஸ் படமா, அப்படி பார்க்க மாட்டாரு. அவர் எதை பார்ப்பாருன்னா,
அவர் செய்த உடன்படிக்கையின் மேலே நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் அதுதான் பிரயோஜனம் என்று அவருக்கு தெரியும். அப்போ உன் விசுவாசம் எதுல இருக்குது? நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் மேல நீ விசுவாசம் வச்சா நீ நிச்சயமா தேவனிடத்துல போக முடியாது. தேவன் உனக்கு விரும்பின காரியத்தை நீ நிறைவேற்றவும் முடியாது. இதுதான் உண்மை. அதனாலதான் இந்த சீன் போடுறதெல்லாம் என்ன செய்ய முடியாது, வெளிப்புறகரமா சீனை போடுறது. உண்மையா இருக்கணும். என்னது, உன்னை எப்படி நினைச்சுக்கலாம், யார் வேணா எப்படி வேணா கம்பேர் பண்ணிக்கலாம் இல்லையா? நீ என்ன செய்யணும், உண்மையா இருக்கு. இதைத்தான் யார் விரும்புறா? புது உடன்படிக்கை எதை விரும்புது? உண்மையா இருக்கிறதா விரும்புது. இருதயத்துல உண்மையா இருக்கிறதா விரும்புது. ஹல்லேலூயா. சர்ச்சுக்கு நீ பிரசன்ட் ஆக வேண்டியது அவசியம் தான். ஆனா நீ பிரசன்ட் ஆயிட்ட, ஆனா உன் மனது எங்க இருக்குது? வெளியில எங்கேயே இருந்தனா தேவன் உனக்கு ஒண்ணுமே. ஏன்னா சர்ச்சில் வந்தோடனே சர்ச் எதுவும் தராது உனக்கு. யார் தரா? பரத்திலிருந்து தான் உனக்கு வரும். ஹல்லேலூயா. அப்ப பரத்திலிருந்து உனக்கு வரணும்னா உன்னை பிதாவானவர் அனுப்பினவரை நீ உன் இருதயம் எப்படி கனப்படுது? ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும்படி தான் யார் வந்தா? அவர் எழுதி முடிச்சாச்சு. இப்ப நீ என்ன செய்யணும்? அதை எடுத்து அனுபவிக்கணும். அப்படித்தானே? அனுபவிக்கிற இடத்துல வந்ததுக்கு அப்புறம் நீ என்ன செய்யணும்? மறுபடியும் பெய்துட்டு சீனை போட்டா ஒன்னும் செய்ய முடியாது. மனுஷனுடைய கற்பனைகளின்படி 21 போதனைகளின்படி நடந்து சிலவங்களே, எப்போ இந்த இடத்துல நீ இப்படிதான் நடக்கணும், என்ன சர்ச்சே சைலண்டா இருக்கணும், என்ன வீட்டுல என்ன செய்வாங்க, காத்தி கூச்சல் போட்டு பெரிய பிரச்சனைக்குள்ள ஆளா இருக்கும். இருதயத்தில் ஒரு பெரிய அக்கப்போரே நடக்கும், எப்படா வெடிக்கலான்னு. ஆனா சபையில் எப்படி இருக்கும்? சமாதானம், சமாதானம். அதே சமாதானம் வெளியில போயிருக்குதா? 4 சைடு பண்ணுவாங்கல்ல சமாதானம். 2 சைடு தானா? அப்பா இப்ப பாருங்களேன், நானும் உங்களை சொல்றேன், எப்பா சமாதானம் சமாதானம்னு நீங்க 4 சைடு சொல்லுங்க. நான் எல்லாம் என்ன சொல்ல 4 சைடு சொல்லிடுவேன். அப்ப நீங்க என்ன செய்வீங்க? நமக்கு பிடிச்ச மாதிரி உள்ள ஆள் எங்க இருக்காங்க, அந்த மத்தியில் இருக்கும்போது என்ன செய்யறது? 4 சைடும் பார்த்துட்டு சமாதான. ஆண்டவர் உண்மையாலுமே, ஏன்னா எங்க இருக்கணும், நீ கர்த்தர் உன்னை அமர்த்துற இடத்துல, தேவன் உன்னை அழைத்த அழைப்புல, தேவன் உன்னை அழைச்ச குடும்பத்துல, தேவன் உன்னை இணைத்த புருஷனோட, தேவன் உன்னை இணைத்த மனைவியோட, தேவன் உனக்கு தந்த பிள்ளைகளோட நீ சமாதானத்தை நீ காத்துக்கொள்றியா? அது காத்துக்கொள்ளணும்னா தேவன் உனக்கு பலத்தை தரணும். நீ வெளியில சீனை போட முடியாது. அதனாலதான் மனுஷனுடைய கற்பனை, மனுஷனுடைய பிளானிங், சொந்த திட்டம். இப்படி இருப்பா, அதான் நல்லது. பொம்பளை பிள்ளைன்னா பேசக்கூடாது. எப்படி பேசக்கூடாது? குறிப்பா கல்யாண சமயம் பேச அமைதியா இருக்கணும். இது எங்கிருந்து வந்த கற்பனை? பழைய கல்யாண வீட்டில் எப்படி இருப்பாங்க? பொண்ணை பையனுக்கும் கட்ட மாட்டாங்க, பொண்ணுக்கு பையனை அடுத்து ஒரு 5 வருஷம் கழிஞ்சு தான் காத்துவாங்க. நான் அவருக்கு முகத்தை ஏற எடுத்து கூட பார்த்ததில்லை. நான் பார்த்துட்டே இல்லை. அப்போ சைடு வாக்கில் பார்த்த மீசை மட்டும் இப்படி இருந்தது. பயமா இருக்கும். ஐயோ ஐயா ஐயா, எப்படி எப்படி ஐயா. பாருங்களேன், இந்த கலாச்சாரத்திலிருந்து வந்ததுனால பெரியவங்க நமக்கு எப்படி சொல்லுவாங்க, இந்த உலகம் நமக்கு எப்படி சொல்லி தரும்? எம்மா கல்யாணத்தில் சிரிச்செல்லாம் பேசாத. நான் எல்லாம் பார்த்துருக்கேங்க, கல்யாண மேடையில் மாப்பிள்ளை கிட்ட பொண்ணு பேசுச்சுன்னா நான் நினைப்பேன் லவ்வா இருக்கும் இல்லையா, லவ் மேரேஜ். ஏன்னா அப்படிதான் சொல்லி தந்தாங்க. அதாவது ஒரு பெண்ணு அது வரைக்கும் என்ன செய்ய, பெண்ணு பேசவே கூடாது. அதுவும் மணமேடையில மாப்பிள்ளையோட சகஜமா பேசிட்டு இருக்குதுன்னா இவங்க பெரிய லவ்வா இருக்கு, ரொம்ப நாள் தெரிஞ்சா இருக்கும், சொந்தமா பொண்ணு நல்லா பேசுது இல்லையா. ஏன்னா நம்மளை அப்படிதான் பழக்கி வச்சிருக்காங்க. ஏன்னா பொண்ணு
பேசக்கூடாது, புருஷனை மதிக்கணும், பேசினாலே மதிக்கல அப்படின்றதுலதான் என்ன செய்யுது இந்த உலகம். அப்படிதான் வந்தது பாருங்க. இதெல்லாம் மனுஷனுடைய உரிமைகள், அவருடைய பழக்கம், அதுல இருந்து வந்தது பாருங்க. அதான் சொல்றாரு, இராதே, குடிக்காதே, ருசி பாராதே, தீண்டாதே என்ற கட்டளைக்கு நீங்க ஏன் உட்படுகிறது? என்ன இவைகள் எல்லாம் அனுபவிக்கிறதுனாலே இதெல்லாம் அழிஞ்சு போற காரியம். இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையும் மாயமான தாழ்மை. பார்த்திருப்பிய, சுய இஷ்டமான ஆராதனை. ஆராதிச்சுட்டு சொல்லுவோம், அங்க பாருங்க, அங்க லைட் போட்டு ஆராதிச்சணும், பிசாஸ் பாருங்க, இந்த மியூசிக் எல்லாம் தேவையா? ஒரு கொட்டு போறாதா? ஒரு ஜாலர் போறாதா? பெருமை. எப்படி இல்ல, சங்கீதக்காரன் சொல்ல புதிய 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 இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வச்சு ஆராதிங்கடான்றான். உலகத்தையே கூப்பிடுறான், வாங்க. இன்னும் கேட்டா சூரியனே ஆராதி, சந்திரனே ஆராதின்னு மொத்த சிருஷ்டிகளே ஆராதிக்க கூப்பிடுறான். ஹல்லேலூயா. அப்ப இதெல்லாம் என்னது? கேட்கறது சூப்பரா இருக்கும். ஆமா இல்ல, சும்மா என்ன வேஷம்? நம்ம மனத்தோழ்மையா இருக்க வேண்டாம். 2000 ரூபாய் செலவிடுற இடத்துல 2 ரூபாய் செலவிட வேண்டாம். ஹல்லேலூயா. கேட்க சூப்பரா இருக்குல்ல? ஆமா இல்ல, நம்ம 2 ரூபாய் செலவிட தானே சொல்றாங்க. 1998 ரூபாய் லாபம். கர்த்தருக்காக நீ எத்தனாயிரம் கோடி வேணாலும் செலவிடலாம். ஏன்னா உனக்கு மட்டும் நல்ல பவுண்டேஷனே 12 கல். எப்படி பவுண்டேஷனே 12 கல்லாம். ஹல்லேலூயா. 12 விதம் அவனை கற்களை வச்சு உன வீடை கட்டுவாராம். நீ ஆனா அவட ராஜ்யத்துக்கு என்ன செய்ய மாட்ட? ஒரு சல்லிய அப்படி போட மாட்டேன். ஆனா அது கேட்கறதுக்கு எப்படி இருக்கும்? அப்படித்தானே, இதை கேட்கறதுக்கு எப்படி இருக்கும்? அவர் கரெக்டா செலவிடுவார் பாருங்க. 2000 ரூபாய் இருந்தா கத்தருக்காக 2 ரூபாய் செலவிடுவார். ஆண்டவரும் அவரை ஏற்றுக்கொள்வார். ஏன்னா தேவையில்லாத வீண் செலவுகளை அவர் தவிர்க்கிறார். கேட்க நல்லா இருக்குல்ல? இல்ல, ஒரு நீதிமொழியில் ஒரு வசனம் உண்டுல்ல, வாரி விதைத்து விருத்தி அடைவாரும் உண்டு, பிசினித்தனம் பண்ணி, கரெக்ட், சூப்பர், பிசினித்தனம் பண்ணி வறுமை அடைஞ்சான். நம்ம என்ன செய்யறோம்? பிசினித்தனம் பண்றதுனால என்ன செய்வோம்? நல்லா பெருகலாம். ஒன்னும் நடக்காது. வேதமே சொல்லுது, பிசினித்தனம் பண்ணி வறுமை அடைந்தார் உண்டு, வாரி இறைத்து விருத்தி அடைந்தார் உண்டு. இல்லைக்கா? இருக்குதா? அப்போ கேட்கறதுக்கு என்ன மாதிரி இருக்கும்? ஏன் அதனாலதான் சொல்ற, இந்த உலக வழக்கத்தின்படியான பேச்சுகள், மனுஷ முறைமைகளின்மான பேச்சுகள், இதெல்லாம் தூக்கி வெளியே போட்டுட்டு வா. ஹல்லேலூயா. இதெல்லாம் பாருங்க, மாயமான தாழ்மை பாருங்க, சரீர ஒடுக்கம். எப்படி சரீரத்தில் ஐயோ அனங்காது அந்த பிள்ளை அப்படியே போகும், பார்த்துக்கிடங்கா வர பார்த்தாங்கன்னா ஒரு தேசத்தையே அணைக்கி வச்சிருக்கோம், அழிச்சிரும். ஹல்லேலூயா. ரொம்ப கேர்ஃபுல் பாருங்க. ஞானம் என்கிற பேர் கொண்டிருந்தால் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதுக்கு ஒழிய மற்றொன்றுக்கும் பிரயோஜனப்படாது. மத்தேயு 6 எடுங்க. மத்தேயு 6:2 படிக்க வேண்டாம், நான் படிக்கிறேன். மத்தேயு 6:2-4 வரைக்கும். 6 ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயத்தில் வீதியிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதிவிடாதே. என்னது? தர்மம் பண்ணும்போது என்ன செய்யணுமா? மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர்கள் ஆலயத்திலும் வீதியிலும் செய்வது போல உனக்கு. சபையில கூட என்ன செய்யக்கூடாதான்? ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுமா பாருங்க. ஏன்னா அந்த நாட்கள்ல யூதர்கள் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தானுங்க. புரியுதா? அதான் சொல்லப்பட்டிருக்கு, ஊதிவியாதே அவர்கள் தன் பலனை அடைந்து தீர்ந்து. அப்படி பண்றாங்கன்னா அதோட முடிஞ்சு போச்சு. தேவனிடத்திலிருந்து உன்னை பெற்றுக்கொள்ள நீ அந்தரங்கமா விதைக்கிறேன்னா தேவன் உன்னை கனம் பண்றாரு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இந்த இடத்துல எப்படின்னா, உன் இருதயத்திலிருந்து நீ கொடுக்குறிய கர்த்தருக்கு. உன் இருதயத்துல கர்த்தாவே, சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான், பெருக தருவான், அதெல்லாம் ஓகே. ஆனா அதுக்கு அது எங்க இருந்துன்னா உன் இருதயத்திலிருந்து. எப்படி? இருதயம்னா உன் ஜீவனிலிருந்து,
உன் ஜீவனிலிருந்து நீ எடுத்து போடுறேன்னா அந்த விதைக்குன்னு ஒரு கனம் இருக்கு. ஹல்லேலூயா. அந்த அதை தான் சொல்றார் பாருங்க. பாருங்க, அந்த அந்த அப்படி எடுக்கலைன்னா நீ வெளிப்பிரகாரமா எடுக்கிற, அல்ல ஏதோ ஒண்ணுக்கு மாதிரி எடுக்கிற அப்படின்னா உன் பலன் அதோட முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். தேவனிடத்திலிருந்து உனக்கு ஒன்றும் வராதுன்னு அர்த்தம். நீ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை. ஏன் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னா, யூதர்கள் அன்னைக்கு அப்படிதான் பண்ணானுங்க. உன்னை செஞ்சா என்ன செய்வானுங்க? சொல்ல மாட்டாங்கல்ல, செஞ்சா ஊரெல்லாம் சொல்லுவாங்க, ஊரெல்லாம் தெரிகிற மாதிரி பண்ணுவானுங்க பாருங்க. அதனால தான் சொல்லப்பட்டது பாருங்க. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். ஜபம் பண்றது கூட அப்படிதான் சொல்லியிருக்கு. அன்றி நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படி அவர்கள் ஜப ஆலயங்களில் வீதிகளில் சந்திகளில் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள், அவர்கள் தங்கள் பலனை அடைந்து. அதனால இங்க வந்தெல்லாம் ஜெபிக்க வேண்டாம்னு கிடையாது. ஆலயத்தில் நீ ஜெபம் பண்ணலாம், எங்கும் பண்ணலாம். ஆனா என்னன்னா இருதயத்திலிருந்து என்ன செய்யணும்? உள்ளத்திலிருந்து ஜெபிக்கணும். இங்க பார்த்தா ஐயோ நம்ம ஜெபத்தை கேட்டுருவேணும், நம்ம ஆராதிக்கிறத நம்மளை பார்த்து வித்தியாசமா படம் பிடிச்சிருவாங்களோ என்னதோ. அப்படி இல்லைன்னா அது என்னது? நீ மனுஷன் பார்க்கும்படி அதை செய்கிற. ஹல்லேலூயா. மனுஷன் பார்க்கும்படி தேவனிடத்திலிருந்து நீ தூரமாகிற, நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்கிற. மத்தேயு 23 திருப்பி விழுங்க, 23:5-7 வரைக்கும் படிக்க வேண்டாம், நான் படிக்கிறேன். தங்கள் கிரியைகளை எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாட்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்கள் தொங்கல்களை பெரிதாக்கி விருந்துகள் முதன்மையான இடங்களையும் ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். நாங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார், நீங்கள் எல்லாருக்கும் சகோதரராய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ரபி ரபி என்று என்னன்னா, இந்த நியாயப்பிரமாணக்காரர்கள், யூத முறைமை என்ன இருக்கிற ஆசாரியர்கள், பரிசேயர்கள், வேதபாரகர்கள், இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க வேதபாரகர்கள்னு கரெக்டாக தெரியும், பரிசேயர்னு கரெக்டாக தெரியும், ஆயக்காரர்னு கரெக்டாக தெரியும். பாருங்க, இந்த பரிசேயர்களும் வேதபாரர்களுடைய முக்கியமான வேலைன்னா இவங்க நியாயப்பிரமாணத்தை பரப்புகிறவங்க. இந்த ஆயக்காரர்கள்லாம் என்னது? பில், இந்த வட்டி வசூல்காரருங்க, புரியுதா உங்களுக்கு? அவங்க கவர்மெண்ட் வேலை தான் அவங்களுக்கு ஆயக்காரங்க. ஆனால் அந்த பரிசேர், ஆயக்காரரும் பரிசேர்னு பாருங்க, சாரி, வேதபாரர்களும் பரிசேர்களும் என்னன்னா என்ன செய்வாங்க? அவங்களுடைய மெயின் வேலை என்னன்னா இந்த நியாயப்பிரமாணத்தை பரப்புறது, நியாயப்பிரமாண முறைமைகளை காத்து கொள்றது. அவங்கள பார்த்தாலே மரியாதை இருக்கும். ஓ, வேதபாரகரே, பரிசேயரே அப்படின்னு கூப்பிடுவாங்க, புரியுதா? ஆசாரியரே, புரியுதா? இதெல்லாம் கூப்பிடுறது பெருமையா இருக்கும். இப்ப பாருங்களேன், சிலவங்களுக்கு இந்த அதிகார போதை, பத்திரிகையில் அதிகார போதை, ப்ரமோஷன் போதை. என்கிட்ட ஒரு பையன், ரொம்ப சின்ன பையன், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன் சொன்னான், உனக்கு என்ன தெரியுமா, நான் போனால் என்னுடைய கேம்பஸில் என்னை எல்லாரும் சல்யூட் அடிப்பாங்க அப்படின்னா. நானும் சொன்னேன், தம்பி, நான் என் வீட்டிலேருந்து கழுவந்திட்ட வரைக்கும் போனால், பைக்கில் நான் ட்ராவல் பண்ணி போனால் ஒரு 2 நிமிஷத்தில் 10 பேராச்சும் ஹாய் ஹாய்னு கை காட்டுவானுங்க. இதெல்லாம் இல்லை. ஆனால் சிலருக்கு இந்த இந்த இது இது மாம்ச பிரகாரம், இது தேவன் கொடுக்காம இவங்களே தன் சுயக்கிரியின்படி எடுத்துக்கிட்டு 4 பேர் உங்களோ ஐயா வாங்க, ஐயா வணக்கம், வணக்கம் வணக்கம் வணக்கம்னு சொல்லும்போது ஒரு போதை. அடுத்து எவனா வணக்கம் சொல்லலைன்னா, ஏன்டா வணக்கம் சொல்ல, போட்டுருவோம் பாதுக்கா, நாளையிலேருந்து அங்கிட்டு வரதுக்கு முன்னாடி பண்ணணும். அப்படி தானே மைண்டு போகும். இவங்க இப்படிதான் பண்ணிருந்தானுங்க. அதனாலதான் சொல்றாரு ரபி ரபின்னு கூப்பிடாத. ரபின்னு கூப்பிடுறதுக்கு ஒரு ஆளுக்கு தான் தகுதி. யாரு? இயேசுக்கு மட்டும்தான். அவரை மட்டும்தான் ரபின்னு நீ கூப்பிடணும். அவரே சொன்னாரு, என்ன நீ ரபின்னு கூப்பிடுற, நல்ல போதகரேன்னு கூப்பிடுற, கேட்டாரா இல்லையா? அப்போ அவர் தாழ்த்தினார் பாருங்க. அவர் உடன்படிக்கை கூடியவரா இருந்தாரு.
ஆனாலும் அவர் மனுஷனா இருந்தாரு. அவர் தன்னைத்தான் தாழ்த்தினார். அதே மாதிரி நீங்க தாழ்த்துங்க. உங்களை எவ்வளவு உயர்த்தினாலும் நீங்க என்ன செய்யுங்க? மனத்தாழ்மையோட இருங்க. ஒருவேளை உங்களை பாஸ்டர்னு கூப்பிடலாம், பிரதர்னு கூப்பிடலாம், இல்லையா, சார்னு கூப்பிடலாம். ஒன்னு நீங்க ஒன்னு சார் அப்படி போயிடக்கூடாது. எப்படி? மனதுல தாழ்மையா இருக்கணும். ஹல்லேலூயா. உடன்படிக்கை முன்னிட்டு அதுதான் இங்க பேசப்படுது. லூக்கா 16 எடுங்க, 28 எடுங்க, 23 28. அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். உள்ளத்துல எப்படி இருக்கீங்க? உள்ள எங்க ஒரு மாயமாலவே நடக்குது, அக்கிரமம் நிறைஞ்சிருக்குது உள்ளம். அப்படியே நீங்கள் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள். மனுஷன்ட்ட பெரிய கெத்தா காமிக்கிறது இல்லையா? மனுஷன்கிட்ட இந்த உலகத்துல உங்களை நீங்க கெத்தா காமிக்கிறதுனால தேவனுடைய உடன்படிக்கையை நீங்க நிறைவேற்ற முடியாது, அல்லது நிறைவேற்றுவீங்கன்னு கருத்துல கிடையாது. நீங்க உண்மையாலுமே இருதயத்துல தேவனோட எப்படி இருக்கீங்க? தாழ்மையா இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு உயர்வு வந்த உடனே நீங்க என்ன பண்றீங்க பாருங்க. நம்ம மனுஷனுக்கு நல்லவனா இருக்கணும்னு நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆசைப்படக்கூடாது. நீங்க மனுஷனுக்கு நல்லவனா நீ காமிக்கலாம், நீங்க நல்லா பேசலாம், எல்லாட்டையும் நல்லா பேசின உடனே நீங்க நல்லவங்க ஆயிட முடியாது, அல்லது அமைதியா இருந்த உடனே நீங்க நல்லவன் ஆயிட முடியாது. இந்த உலகம் நம்புற மாதிரி ஒரு முகபாவனைய, ஒரு ட்ரெஸ் கோட்ஸை, இல்லை ஏதோ ஒன்று செய்யறதுனால நீ நல்லவேன்னு ஆண்டவர் சொல்ல மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதெல்லாம் பார்க்கறது இல்லைன்றாரு. ஏன்னா இப்ப இந்த வெளியில எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? வெளியில எல்லாம் போய் நான் நல்லவன் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க இல்லையா? அது எங்கேருந்து வந்ததுன்னா இந்த நியாயப்பிரமாணத்துல இருந்து வந்துருச்சு. உன்னை செஞ்சுட்டே இருக்கிறீங்க. நீங்க ஆதியிலே டாக்டர் டாக்டர் டாக்டர்னு என்ன செய்றீங்க? உங்களை சொல்லிட்டே இருக்கிறாங்க. எப்படி? உங்களை சின்ன பிள்ளை இந்த டாக்டர் டாக்டர் டாக்டர், இவனுக்கு டாக்டர் டாக்டர் டாக்டர்னு ஆகணும். கடைசியில் இவனுக்கு டாக்டர் படிக்கவும் முடியல, ஏதோ ஒரு இதில் அது வரவே முடியல. ஆனால் நீ என்ன செய்யற? ஒரு ஸ்டெதஸ்கோப் இருக்குல்ல, அதை தூக்கி இப்படி போட்டுட்டு டாக்டர் மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு அப்படி நடந்த உடனே ஐம் டாக்டர் மாரியப்பன் அப்படின்னு சொன்ன உடனே டாக்டர் ஆக முடியுமா? ஏன் தெரியுமா இந்த மாதிரி எல்லாம் மாயாஜாலம் வந்தது? நியாயப்பிரமாணம், ரொம்ப கவனமா கவனிங்க. நியாயப்பிரமாணம் உங்களுக்கு சொல்லிச்சு, ஒரு டாஸ்க் கொடுத்தது. இதை செய், இதை செய்யாத, இதை பண்ணு, இதை பண்ணாதன்னு ஒரு டாஸ்க் கொடுத்தது இல்ல. இதை செஞ்சு ட்ரை பண்ணானுங்க, ஒருத்தனாலும் செய்ய முடியல. கடைசியில் என்ன செஞ்சிட்டானுங்க? எஸ் ஐ அம் டாக்டர் மாரியப்பன். புரிஞ்சுதா? செய்ய முடியாத உடனே பரிசுத்தவானா தன்னை நடிச்சிட்டாங்க. சுயத்துல தேவனுடைய பலன் இல்லாம ஒருத்தனும் பரிசுத்தமாவும் இருக்க முடியாது, ஒரு காரியம் செய்ய முடியாது. அப்போ உனக்கு கண்டிப்பா இயேசு வேணும். இயேசு இல்லாம என்ன செய்ய முடியாது? உடன்படிக்கை நீ நிறைவேற்ற முடியாது. இது யூதர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இவனுவ நீ அப்படி இரு இப்படி இருன்னு இவனும் செய்ய மாட்டானுங்க. ஆனா மத்தவங்களும் என்ன செய்வாங்க? சொல்லி கொடுத்துட்டே இருந்தாங்க. இது நாளடைவில் என்னாச்சுன்னா ஒட்டுமொத்த சமுதாயமே, ஒட்டுமொத்த ஜனங்களே என்ன செஞ்சிட்டாங்க? அப்போ நான் பரிசுத்தவான், வெள்ளை போட்டவனே எஸ் பரிசுத்தவான், கீழேயும் வெள்ளை, காலில் சாக்ஸ் வெள்ளை, கையில கிளவுஸ் வெள்ளை, பரிசுத்தம். புரியுதா? இது பண்றதுனால இருதயத்தில் என்ன செய்யணும்? இருதயத்துல மனத்தாழ்மை வரணும். இருதயத்துல மனத்தாழ்மை வரணும்னா தேவன் உனக்கு அந்த தாழ்மையா கொடுக்கணும். எல்லாம் உனக்கு தாழ்மை வராது. ஹல்லேலூயா. இததான் என்ன செய்யறாரு? அப்படி நீங்கள் மனுஷருக்கு முன்பாக மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறமே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலே மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். கரெக்டா? ரைட்டா? லூக்கா 16:15. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார்,
மனுஷனுக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவருப்பா இருக்கிறது. தேவனுக்கு முன்பதாக அது என்ன செய்யுதான்? அருவருப்பா இருக்குதான். எப்படி? நம்ம மனுஷன்ட்ட சீனை போட்டுட்டு இருக்கோம்ல, மனுஷன்ட்ட நீ சீனை போடண்டா. மனுஷன் என்ன செய்வான்? காண்கிறதெல்லாம் வெள்ளைன்னுவான். எப்படி? மின்னுவதெல்லாம் பொண்ணுன்னு சொல்லுவான். ஆனா அதே மனுஷன் சொல்லுவான், காண்றதும் தப்பு, கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய்ன்னு சொல்லுவான். அதே சொல்லிட்டு நான் கண்டேன், போனது மாதிரி இருந்தது, பார்த்தது மாதிரி இருந்தது, பேசினது மாதிரி இருந்தது, ஜல்சா பண்ற மாதிரி இருந்தது. ஒருவேளை ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாருங்கள். அப்போ அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக நீ காட்டிட்டேன்னா மறுநாளைக்கு உனக்கு வேற வேற பேர் போடுவான். உன்னை இன்னைக்கு நீதிமான் சொல்லுவான், நாளைக்கு உன்னை வேஷம்னு சொல்லுவான். ஹல்லேலூயா. அவனுக்கிட்ட போய் நீ சீனை போட்டு என்னது? ஆனா ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நான் உண்மையிலே வேஸ்ட் ஆண்டவரே, குப்பை கணக்கில் இருக்கிறேன், என் இருதயம் வந்து கேடா இருக்குது ஆண்டவரே, என் இருதயம் திருக்கா இருக்கு ஆண்டவரே, உண்மையிலே நான் ஒரு வேஸ்ட் மாதிரி ஆண்டவரே. ஆனா பார்க்கறதுக்கு என்ன ஒரு பயங்கரமா பண்றாங்க ஆண்டவரே, ஆனா நான் உண்மையிலே குப்பையா இருக்கிற ஆண்டவரே, என்னை மீட்டெடுத்து என்னை பலப்படுத்துங்க, என்னை உமது பிள்ளையா நிறுத்துங்கன்னா அவர் நிப்பாட்டிட போறாரு. நீ சீனையே போட்டுருந்தா கடைசி வரைக்கும் சீனை தான். உண்மையை நீ 4 பேர்கிட்ட ஒத்துக்கணும் அவசியம் கிடையாது, ஆனா உண்மையை கர்த்தர் இடத்துல ஒத்துக்கோ. ஹல்லேலூயா. மனுஷனுக்குள்ள மேன்மையா என்னப்படுற தேவனுக்கு முன்பதாக அருவருப்பா இருக்கும் பாருங்க. ஹல்லேலூயா. ரைட்டு. கலாத்தியர் 6:13 திருப்பி கொள்ளுங்க. 6:13. விருத்த சேதனம் அடைந்திருக்கிற அவர்களும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாமல் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் உங்கள் மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டும்படிக்கு நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆமா, அவங்களும் செய்ய மாட்டாங்க. எப்படி? அவங்களும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள மாட்டாங்க. கை கொள்ளாம இருந்துட்டு நீ கை கொள்ளுன்னு மற்றவங்களுக்கு என்ன செய்வாங்க? பிரசங்கிக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? இவன் ஒண்ணுமே செய்ய மாட்டான், ஆனா மற்றவங்களை என்ன செய்வான்? செய்யன்னு சொல்லுவான். ஏன்? அதுனா அது மதம்னு அர்த்தம். எப்படி? அவங்க மதத்தை பரப்பினார்கள். புரியுதா உங்களுக்கு? நீ மதத்தை பரப்பினா ஒண்ணும் ஆகாது, அது குப்பை. நாங்க ஒரு கிறிஸ்தவர்கள், ஒண்ணும் கிடையாது. நீ கிறிஸ்துவுக்குள் யாரா இருக்கிற? என்ன மாதிரி அவருடைய பிள்ளையா நீ இருந்தா உனக்கு இன்னென்ன சிலாக்கியங்கள் உண்டாகுன்றதை நீ பிரசங்கிக்கலாம். அல்லாம நீ இப்படி வா, வெள்ளைய போடு, சுண்ணாம்பு அடி, அதெல்லாம் ஒண்ணுக்குமே நடக்காது. அது ஹல்லேலூயா. இங்க பாருங்களேன், நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை நீங்க எதை குறித்து மேன்மைப்படுத்துவீங்க? வேதம் சொல்லுது, சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்குது, இயேசு என்னை காப்பாற்றுவார். பாருங்களேன், கர்த்தரையே நீ பாடு, சர்க்கரையே வராதுன்னு ஒரு ஆள் எழுதினார். பாட்டு பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. செம்ம ட்ரெண்டு. அதுல ஏதாவது தப்பு இருக்காங்க? தப்பு இருக்குதா? கர்த்தரையே நீ பாடு, சர்க்கரையே வராது. ஆராதிச்சு பாரு, ஆட்டு அட்டாக் வராது. புரியுதா? ஆமாங்க, சர்க்கரையே வர. எனக்கு ஆசையா இருந்துங்க. ஏண்டா ஒரு பாட்டை பாடி இருக்கிற தேவனை அறியாத ஜனங்கள் எல்லாம் இதை பாடி என்ஜாய் பண்றானுங்க. ஒருத்தரையும் நியாயம் தீர்க்க உனக்கு என்ன செய்யல? அதிகாரமே இல்லை. நீ அதை செய்ய ஆரம்பிச்சனால அசால்ட்டா சொல்லிட்டே இருக்கிற. ஒரு ஜீவனுள்ள வார்த்தை. எப்பா தினகரன் பேசியிருக்கிறாரு, அவருக்கு கர்த்தர் ஒரு வெளிப்பாடு கொடுத்திருக்கிறாரு. பால் தினகரன் பேசியிருக்கிறார், அவருக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்திருக்கிறாரு. ஆல்வின் தாமஸ் பேசுறார், அவருக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்திருக்காரு. ஜெஸ்டின் பேசுறார், ஜெஸ்டினுக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்திருக்கு. இப்போ எல்லாருக்கும் ஒவ்வொரு வெளிப்பாடு கொடுக்குறாரு. அவருக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற இடத்துல ஆண்டவர் அவரை கூட்டிட்டு வந்தார். ஹல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. என்ன? ஹல்லேலூயா. எதை பேசணும்? சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை, எது குறித்து மேன்மை பாராட்ட, சிலுவையை மட்டும் என்ன செய்யுங்க? அவரால் உலகம் எனக்குள் சிலுவையில்
இன்னொரு ஆளை பார்க்கறதே உலகம் தாங்க. அடுத்து அவங்க உலகத்தை நான் எதுக்கு பார்க்கிறேன்? எனக்கு தேவன் ஒரு உலகத்தை வச்சிருக்கிறாரு, அதை அனுபவிக்கணும், நான் அதை பிரஸ்தாவப்படுத்துறேன், அதுல தேவன் மகிமைப்படுறாரு, அதை செய்யணும் நான். ஹல்லேலூயா. ரோமர் 3ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. ரோமர் 3:27. இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலே அல்ல, விசுவாச பிரமாணத்தினாலேயே. போதும். பாருங்க, இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? இப்போ நம்ம எதனால, முந்தின வசனம் போடுங்க, 26 போடுங்க. கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தி இருக்கிறார். அப்படித்தானே? இயேசு எதற்காக மரித்தார்? எனக்கு கிருபையை கொண்டு வரும்படி, நான் வாழும்படி, நான் இலவசமா வாழும்படி, தகுதியோட வாழும்படி அவர் எனக்காய் பலியா இருக்கிறார். இப்போ அவர் எனக்கு கிருபையா தந்திருக்கிறார் இந்த வாழ்க்கை. அடுத்த வசனம் போடுங்க. பாருங்க, இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எனக்கு அவர் கொடுத்த வாழ்க்கைங்க. அவர் கொடுத்த வாழ்க்கையை நான் அனுபவிக்கிறேன். அப்ப நான் எப்படி மேன்மை பாராட்டுவேன்? அது நீக்கப்பட்டது. எந்த பிரமாணத்தினால்? நான் கிரியை செய்யறவன் இல்ல, நான் விசுவாச பிரமாணத்தில் இருக்கிறேன். விசுவாசம்னா அவர் ஒரு ஆள் செஞ்சதை விசுவாசித்து எடுத்துக்கிறது. பிரியாணிய சமைச்சு வச்சிருக்கிறாங்க, நான் சாப்பிட்டு போறேன் இல்லையா? கிரியா பிரமாணம்னா நானே அரிசி வாங்கி, நானே பட்டை லவங்க லொக்குல எல்லாம் வாண்டி போட்டு, அதை கிண்டி, அதை சமைச்சு ஆற வச்சு, அதை தம்மை போட்டு எல்லாம் பண்ணி எடுத்து நானே சாப்பிட்றதுக்கு பேர் என்னது? கிரியா பிரமாணம். நியாய பிரமாணம். நியாய பிரமாணம்னா என்னது? எல்லாத்தையும் நீ செஞ்சுட்டு போய் நின்னா ஆண்டவர் ஏதாவது கொடுப்பாரு உனக்கு. விசுவாசம் அப்படி கிடையாது. இயேசு எனக்காய் பலியா இருக்கிறார், என் பாவங்களிலிருந்து என்னை மீட்டு இருக்கிறார், இனி பாவம் செய்யாத அவரின் பலத்தை கிருபையாய் எனக்கு தந்திருக்கிறார். நான் பாவம் செய்ய முடியாது, அவரை மாதிரி நீதியா வாழுகிற பலனை எனக்கு தர்றாரு. அதை நான் விசுவாசிக்கிறேன். என் விசுவாசத்தின்படி எனக்கு ஆகுது அது. ஹல்லேலூயா. ரைட்டா? 28 போடுங்க. ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறான். நம்ம எதனால நீதிமானாக்கப்படுறோம்? நீதிமானா இயேசு கூட பிள்ளை. இயேசுக்கு பிள்ளையா நம்ம எப்படி மாறி இருக்கிறோம்னா, நியாயப்பிரமாணத்தின் 613 கற்பனைகளை நிறைவேற்றி இல்லைங்க, அதை நிறைவேற்றினவருடைய நிறைவேறுதலை விசுவாசத்தினாலே, நான் விசுவாசிக்கிறதுனாலே அதை பெற்றுக்கொள்றேன். பிரியாணியை இயேசு போட்டிருக்கிறாரு, நான் சாப்பிடுறேன். பரிசுத்தம், அவர் பரிசுத்தர், ஆகையா நான் பரிசுத்தர். அவர் நீதிமான், அவர் உத்தமர், அவர் நீதிபரர். இது நான் நீதி செஞ்சதுனால இல்ல, அவரை விசுவாசிக்கிறதுனாலே, அவர் அப்பான்னு ஏற்றுக்கொண்டதுனாலே நான் பிள்ளையா இந்த அனுகூலங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதான். அப்ப மேன்மை பாராட்டல் நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாமே அவர்தான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? ரைட்டா? ஓகே. 1 கொரிந்தியர் 1:29 படிக்க வேண்டாம். 1 கொரிந்தியர் 1:29. 1 கொரிந்தியர் 1:29 வேகமா பார்க்கலாம். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பதாக பெருமை பாராட்டவதபடிக்கு அப்படி செய்தார். ஏன் அப்படி செஞ்சாரு? மாம்ச மனுஷன் யாருக்கும் முன்னாடி நான் தான் அப்படின்னாலே தெய்வம்னு அர்த்தம். நான் தான் எல்லாம் செஞ்சேன்னு அதுக்கு அர்த்தம் என்னது? நான் தான் கடவுள் அர்த்தம். அப்போ மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பதாக பெருமைப்பா. ஏன்னா பெருமை எப்பவுமே யாருக்கு போகணும்? எல்லா துதியும் கனமும் மகிமை யாருக்கு போகணும்? அவருக்கு முன்பதாக பெருமை அப்படி செய்தார். அடுத்த வசனம் போடுங்க. அது எப்படி? நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்குள் உட்பட்டிருக்கிறீர்கள். யாரால? பிதா குமாரனை இவ்வளவாய் நம்முடைய பாவங்களை சுமக்கும்படி குமாரனை அனுப்பி நமக்கு இவ்வளவாய் கிரியை செய்தபடினாலே
நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசு, நம்ம கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டிருக்கிறோம். இப்போ யாருக்கு உட்பட்டிருக்கிறோம்? கிறிஸ்துக்குள்ள உட்பட்டிருக்கிறோம். அப்போ உட்பட்டிருக்கோம்னா அவருக்குள்ள இருக்கிறோம், அவர் நமக்குள்ள இருக்கிறார். அதனாலதான் எழுதியிருக்கு, இயேசு எழுதியிருக்கிறவருடைய மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரையே மேன்மை பாராட்டத்தக்கதாய் இப்படி நடந்தது. அடுத்த வசனம் போடுங்க. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். இப்ப யாரால நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம்? ஞானம், நீதி, பரிசுத்தம், மீட்பும் ஆனார். இது எல்லாத்தையும் மீட்டு தந்திருக்காருங்க. மனுஷன் இழந்த ஞானத்தை, மனுஷன் இழந்த நீதியை, மனுஷன் இழந்த பரிசுத்தத்தை யார் மீட்டு கொடுத்திருக்கிறா? இயேசு நமக்காய் மீட்டு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரைட்டா? எபேசியர் 2 எடுங்க. எபேசியர் 2:8-9. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். எப்படி ரட்சிக்க? கிருபையினால. யாரு? பிரியாணி ரொம்ப ஞாபகம் இருக்கும். பிரியாணிய அவர் செஞ்சதுனால நான் என்ன செய்யறேன்? சாப்பிடுறேன். ஹல்லேலூயா. இப்ப பாருங்களேன், ஆம்பளைங்களுக்கு அது நல்லா தெரியும். இப்ப நீங்க திடீர்னு வரீங்க, நேரம் வீட்டுக்கு வரீங்க, நீங்க இதே சமைச்சு நீங்களே சாப்பிடணும், உங்களுக்கு யாருமே உதவி இல்லை. ஆனால் நீங்கள் 24 hours பிஸியாக இருக்கிறீங்க, நல்ல பிஸியான ஆள். அப்படின்னா நீங்கள் என்ன செய்வீங்க? சிலவங்க சொல்லுவாங்க, அதுக்குன்னு தான் மனைவி நாங்கள் கட்டியிருக்கோமே வேலை செய்கிறதுக்கு. அப்படியா? இல்லை. இப்போ ஒரு ஆள், அவர் மேரேஜ் பண்ணல, ஒன்றுமே பண்ணல, தனியாக இருக்கிறாரு, நல்ல பிஸியாக இருக்கிறார். அவர் வீட்டில் சமைக்கணும், காலையில் சமைக்கணும், மத்தியானம் சமைக்கணும், நைட்டு சமைக்கணும் அப்படின்னா அவர் ஒழுங்காக சாப்பிடுவாரா? சாப்பிட கண்டிப்பாக முடியாது, இல்லையா? அவருடைய ஹெல்த் கொஞ்ச நாளில் ப்ராப்ளமாக மாறுமா இல்லையா? கண்டிப்பாக மாறும்ல. அப்போ அவங்களுக்கு அதற்கான ஒரு துணை வேணும், இல்லைன்னா ஒரு ஆளை வேலைக்கு வைக்கணும், இல்லையா? இப்போ பாருங்களேன், நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கறதுக்கு நம்மளால எடுக்க முடியாதுங்க. அதனால தேவனே அதை கொடுத்திருக்கிறார், ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். இதை விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், அந்த காரியத்திலிருந்து ரட்சிக்கப்படுவான். வேலைக்காரனை வச்சவன் காலையில சாப்பிடுவான், மத்தியானம் சாப்பிடுவான், நைட்டு சாப்பிடுவான். வேலைக்காரன் இல்லைன்னா சாப்பிட முடியாது. பணம் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், ஆனா உனக்கு சாப்பாடு வராது. ஹல்லேலூயா. இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவன் கொடுத்த ஈவு, கிஃப்ட். அடுத்த வசனம் போடுங்க. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால், இது கிரியையில மேன்மை பாராட்ட ஒண்ணுமே கிடையாது. இது கிரியையினால வந்தது அல்ல. ரட்சிப்பு கிரியையினால வராது. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. இன்னொரு ஆள் செஞ்ச கிரியையினால வரலாம். உன்னை 2 நாள் இப்படி காலை பண்ணி விடணும்டா அப்படின்ற மாதிரி சில ஆசையெல்லாம் வருது. ஆனாலும் கிருபையின் தேவன் எங்கள் பட்சத்தில் இருக்கிறார். நீதிமான் ஒரு கேடும் வராது, ஒரு குறையும் வராது. ஏன்னா நாங்க விசுவாசிக்கிறோம். நாங்க விசுவாசிக்கிறது மனைவி அல்ல, வேலைக்காரன் அல்ல, வேலைக்காரி அல்ல, எங்கள் பரம தகப்பனை விசுவாசிக்கிறோம். அவர் எங்களுக்கு என்ன கொடுக்கணும், எதை கொடுக்கணும், யார் மூலமா கொடுக்கணும் அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப புரியுதா? ஹல்லேலூயா. ஆனா நீ வெளியே இறங்கி போற, நான் வந்ததே ஒரு பெரிய கிருபை, என்ன நடத்தினது இந்த ஆளு, இந்த குறிப்பிட்ட ஆளு என்ன நடத்தினார் அப்படி சொல்லுவாங்களா இல்லையா? அப்போ நீயும் அப்படிதான். என் பரிசுத்தம் இல்ல, என்னுடைய திறமை என் திறமை இல்ல, நான் இப்ப நிக்கிறது நிர்மூலம் ஆகாமல் இருக்கிறது எல்லாருடைய கிருபைதான். மேன்மை பாராட்டனா அவரை நான் மேன்மை பாராட்டுவேன். சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கலாத்தியர் 5:24-25 படுங்க. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். கிறிஸ்துவினுடையவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க? மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகள். மாம்சமும் அதன் ஆசை இச்சைகள் என்ன?
இந்த பூமியில் இருக்குது இல்லையா மாம்சம், பூமியில் நீங்கள் பார்க்குறதெல்லாம் மாம்சம். இந்த ஷர்ட்டு பேண்ட்டு வீடு இதெல்லாமே மாம்ச பிரகாரங்களாக உள்ளது இல்லையா? இந்த மாம்ச பிரகாரத்தை, மாம்சத்தில் உள்ளதை, அதன் ஆசைச்சைகள், அதன் ஆசைச்சைகள்னா என்னது? அதன் விருப்பங்கள். அப்படின்னா நீங்க மாம்சத்தின் இச்சைகள் எல்லாம் நீங்க என்ன செய்றீங்க? விட்டுட்டு அவர் எனக்கு முன் குறித்தபடியே, தீர்மானித்தபடியே, அவர் அளவின்படி நான் பெற்றுக்கொள்ள போறேன். ஹல்லேலூயா. ஆமா, அப்படி போனேன்னா உன்கிட்ட காசே 500 ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கோ, அவன் முதலாளி உங்களை பார்த்த உடனே எனக்கு ஏதோ தோணுதுங்க, உங்களுக்கு இந்த சாரி இலவசம். ஹல்லேலூயா. நானும் மனைவியுமா ஒரு நாளைக்கு சும்மா போனோம் ஒரு கடையில், ஷாப்பில். இவ சொன்னா அந்த இருக்கிற கரண்டி எல்லாம் பத்தாது, கொஞ்சம் குண்டா வேணும்னு சொல்லி 2-3 கரண்டி எடுத்தா. சரி, கரண்டி இங்கே 2000 கரண்டி இருக்குதே, உனக்கு இந்த கரண்டி எடுத்தாச்சு. எடுத்த உடனே ஆண்டவரே சோத்திரம்ப்பா, பாக்கெட்டில் இருக்கிறப்பா அப்பா காசை காத்துக்கொள்ளுங்க, சோத்திரம், ஹல்லேலூயா. ஆண்டவரே வீடான செலவுகள் வரக்கூடாது, சோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு தான் போனேன். அங்கே போனால் அந்த முதலாளி சொல்கிறாரு, மேடத்துக்கு ஒரு கத்தி இலவசம். நல்லா இருக்குங்க, சூப்பர் கத்தி, உங்களுக்கு ஒரு கத்தி இலவசம். இதுதான் ஆண்டவர். கர்த்தரை நம்பி போனா என்ன செய்வேன்? கண்டிப்பா பாக்கெட்டு கிளியாது, பர்ஸு காலி ஆகாது. கர்த்தர் நல்லவர். புரிஞ்சா புரிஞ்சுக்கோ, புரியாதோ புரிஞ்சோண்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. லேலுயா, ஹல்லேலூயா. ரைட்டா, திருப்பி கொள்ளுங்க. 2 கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவனுடைய கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு. பாருங்க, கிறிஸ்துவுடனே கூட இப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். இப்ப நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு கடனாளிகள் அல்ல, நம்மளை அதுல இருந்து மீட்டிருக்கிறாரு. இப்ப நான் யாருக்காக பிழைச்சிருக்கிறேன்? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். அவர் எதற்கெல்லாம் அறையப்பட்டிருக்கிறாரு? பாவம், சாபம், தரித்திரம், இல்லாமை, குறைவு எல்லாத்துக்கும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறாரு. நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுனால நானும் அதற்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். செத்துட்டேன், பாவத்துக்கு செத்துட்டேன். இப்ப நீதிக்கு பிழைச்சிருக்கிறேன். எந்த நீதிக்கு? குமாரனுடைய நீதிக்கு நான் பிழைச்சிருக்கிறேன். பிழைச்சிருக்கிறதுனால இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காய் தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்துல தான் பிழைச்சிருக்கேன். எனக்கு மாம்சத்துல இப்ப சுகம் இருக்குதுன்னா, என் மாம்சத்துல இப்ப பொலிவு இருக்குதுன்னா, என் மாம்சத்துல தோல்வி இல்லைன்னா அது கர்த்தருக்காக. ஏன்னா கடைசி வரைக்கும் என் தேவன் என்னை அழைத்த அழைப்பிற்கு நான் நின்று கொடுக்கிறேன். ஆனா என்னை இங்க தோற்கடிக்கணும்னு நினைக்கிற எல்லா பாவத்துக்கும் நான் சிலுவையில அடிக்கப்பட்டிருக்கிறேன். இப்ப நான் கிறிஸ்துவுக்காக இந்த மாம்சத்துல பிழைச்சிருக்கிறேன். இந்த மாம்சத்துல வாழ்றது நான் கிடையாது, இந்த மாம்சத்துல வாழ்றது கிறிஸ்து. ஆகையினால் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லா நன்மைகளையும் நான் பெற்றுக்கொள்வேன். இந்த பூமியிலே பூரண புருஷனாய் வாழ்வேன். ஹல்லேலூயா. ரைட்டே. ரோமர் 12:2 பாருங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், பாருங்க, பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம். பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம்னா எல்லா மனுஷனும் செய்யற மாதிரி அல்லது நியாயப்பிரமாணத்தின் செய்யற மாதிரி நீங்க செய்யாதீங்க. தேவனுடைய நன்மையும் பிரியமும். தேவன் நன்மை செய்வாரா? தேவன் நன்மை செய்கிறவர். அவர் நம்மளை நேசிக்கிறாரா? நேசிக்கிறார். பரிபூரண சித்தம் என்னது? கடைக்கு போறது, ஆண்டவரே நீங்க நல்லது செய்வீங்கன்னு தெரியும், எனக்கு சாரி எடுத்து கொடுங்க, கொடுத்தாச்சு. எனக்கு பிடிச்சதை எடுத்து தரீங்க, பிடிச்சாச்சு. அந்த பூரண சித்தம் தெரியாது. அப்படி கேட்கணுமா? பாருங்களேன், தேவன் நன்மை செய்கிறவர், அறிந்து கொள்ளுங்க. அவர் உங்க மேல அவர் பிரியமா இருக்கிறார். பாருங்க, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம்.
மாற்றமே கிடையாது. நன்மையை மட்டும் வச்சிருக்கிறவர் இல்லைங்க, நன்மையை நமக்கு தர்றதுக்கு அவருக்கு விருப்பம். ஹல்லேலூயா. பரிபூர்ண சித்தம் என்ன தெரியுமா? அந்த நன்மையை அவருக்காக அவருக்காக அவர் நாம மேன்மைக்காகவே அந்த நன்மையை பயன்படுத்துறது பாருங்க, அதுதான் பரிபூரண சித்தம். நம்ம சுயத்துக்காக அல்ல. எனக்கு இது கிட்டிச்சு, நான் வேலை செஞ்சுட்டேன், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கை கொடுத்தாச்சு, இனி நான் எப்படி வேணா வாழலாம் கிடையாது. எல்லாமே கர்த்தருடைய திட்டத்தின்படி நீ வாழும்படி அவர் வரைந்து வைத்திருக்கிறாரு. ₹1 செலவிடனாலும் சரி, ₹1 இதுனாலும் அது தேவனிடத்துல நீ கேட்கணும். ஆண்டவரே, நான் என்ன செய்யணும், நான் எப்படி ஆடை எடுக்கணும், நான் எதை செய்யணும், நிலம் வாங்கினா எப்படி நிலம் வாங்கணும், எங்கே வாங்கணும், உமக்கு விருப்பம் என்ன, எந்த தேசத்தை நீ என் மூலமாய் வாங்க விரும்புறீங்க பாருங்க. தாவீது அப்படிதாங்க. தாவீது தேவனுடைய இருதயத்தோட சேர்ந்திருந்ததுனால தான் தாவீதுக்கு தேவன் காமிச்சார், நீ சீயோனை கைப்பற்று. சீயோனை தாவீது தான் போய் கைப்பற்றினான். ஏன்னா தேவனுக்கு பிடிச்ச இடம், உலகத்தின் மையம் அதுதான். ஹல்லேலூயா. நீங்க தேவனுக்கு பிரியமா, தேவன் உங்க மேல பிரியமா இருக்கிறாருங்க, நீங்க தேவன் மேல பிரியமா இருக்கிறீங்களா? அப்படின்னா தேவனுக்கு உகந்ததை செய்வீர்கள், அவர் விரும்பினதை செய்வீங்க, அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஆளா இருப்பீங்க. சிலவங்க எல்லாம் என்ன தெரியுமா, வேணும்னு கேட்பாங்க, அதுக்கப்புறம் எல்லாம் அவங்க விருப்பம் தான். அல்லேலூயா. அப்படி இருக்கக்கூடாதுங்களே. அப்படி நீங்க இருந்தீங்கன்னா பகுத்தறியத்தக்கதாய் உங்கள் மனம் புதிதாகிறதுனால் நீங்கள் கிறிஸ்துவை போல மாறுவீங்க. நீங்கள் அவரும் ஒன்னா இருப்பீங்க. 1 யோவான் 2:15. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. இங்க பாருங்களேன், உலகத்துல அன்பு கூறாதிருங்கன்னு சொன்னா உலகத்தின் பொருள் மேல அன்பு கூற வேண்டான்னு கிடையாதுங்க. உங்க புருஷன் மேல அன்பு கூற வேண்டான்னு கிடையாது. உங்க மனைவியின் மேல, பிள்ளையின் மேல நீங்க நேசிக்க கடமைப்பட்டிருக்கீங்க அவங்களுக்கெல்லாம். ஆனா இது எந்த அர்த்தத்துல சொல்லுதுன்னா, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீங்கன்னா, கர்த்தர் உனக்கு ஒரு விஷயத்தை தந்திருக்கிறாருன்னா அதை போய் கும்பிட்டு இருக்காத, அதை தெய்வமாக்கிறாத. உன் மனைவியை நீ நேசிக்க கடமைப்பட்டிருக்கிறாய், அவன் உன மனைவியை தெய்வம்னு கும்பிட்டுறாத. உன் புருஷன் உனக்கு தலையாக தான் இருக்கிறாரு, ஆனால் உன் புருஷன் என்ன செய்யாத, தெய்வம் வைத்திருக்கிற இடத்துல புருஷனை வச்சுக்காத. தெய்வம் தான் ஃபர்ஸ்ட். தெய்வம் கொடுத்ததுனால தான் புருஷன். தெய்வம் கொடுத்த புருஷனை நீ அனுபவிக்கணும்னா அவருடைய கிருபை, அவர் உன்னை வச்சிருக்காரு பாரு, அந்த ரூட்ல போய் தான் நீ அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. அதனால உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீங்க. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் போடுங்க. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும், ரொம்ப முக்கியம் இது, மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். மாம்சத்தின் இச்சைன்னா என்ன? பசிச்சா நீ சாப்பிட்றல்ல, உன் இஷ்டத்துக்கு சாப்பிட்றது, புரிஞ்சுக்கோங்க. கண்களின் நிச்சயம்னா நல்லா இருக்கு இல்லையா, மஞ்சள் கலரில், அந்த மஞ்சள் கலரை நீ வாங்கி போட்டானா, நீ போட்டானே கிழிஞ்சிரும். மாம்சம் சொல்ற மாதிரி கேட்கக்கூடாதுங்க. கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் அதை நீ எடுத்துக்கூடாது, தப்பு. இது உலகத்தின் ஆசை. உலகம் ஒரு மனுஷனை ஏமாத்துற ரூட்டே தாங்க உங்க மாம்சத்தின் இச்சை. பாருங்க, உங்களை பசிக்கிற மாதிரி உங்களை கண்களின் இச்சை, பளபளா தெரிகிறதெல்லாம் நீ என்ன செய்த, இது பளபளக்குன்னு நினைக்காத, அது உன்னை பாலா கொண்டு விட்டுரும். ஜீவனத்தின் பெருமை, நமக்கு ஏதோ இருக்குது, கர்த்தர் நிறைய கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கொடுத்ததை வச்சு இது என் லைஃப், இது என் ப்ரைடு, என் ட்ரெண்டு,
என் பிராண்டு தான், இதான் என் பிராண்டு அப்படி நினைச்சேன்னா அதெல்லாம் உலகத்தில் உள்ளவே, அது பிதாவினால் உண்டாகவில்லை, ஆனால் தேவனால் உனக்கு கொடுக்கப்படும். இதை விட மேலா நீ ஒரு நார்மலா ஒரு 500 ரூபாய் ஷர்ட் போட்டிருப்ப, ஆனா அந்த ஷர்ட் மத்தவங்க பார்வைக்கு அவ்வளவு அழகா தெரியும். ஏன்? தேவனுடைய கீழ்ப்படிதலுக்குள்ள அது தேவனுக்கு மகிமையை கொண்டு போய் சேர்க்கிறதுனால அப்படி இருக்கு. நான் சொல்றேன், உன் காரியம் எல்லாத்துலயும் கர்த்தரை மகிமைப்படுத்தி பாரு, அது அழகா இருக்கும். உன் புருஷனை தேவனை முன்னிட்டு, என் புருஷன் நல்லவர், அதே வாய் கொஞ்ச நாள் கழிஞ்சு சொல்லிடும். அதனால என்ன செய்யணும்? புருஷனை கர்த்தர் எனக்கு கொடுத்த ஏற்ற துணை, கிறிஸ்துவுக்குள் அவரை நான் விசுவாசிக்கிறேன். அவர் கொஞ்சம் கெட்டவரா இருந்தாலும் அவர் நல்லவரா மாறிடுவார். ஓன் நல்ல நடக்கைன்னு சொல்லுதில்ல, ஒரு மனைவியானவள் தன் நல்ல நடக்கையினால் புருஷனை ஆதாய படித்துக் கொள்ற. நல்ல நடக்கைன்னா என்னது? புருஷனை கள்ளப்ப 24 மணிக்கூறும் போனை கிண்டிகிட்டே இருக்கேன், எவ்வளவு கட்ட கிண்டியானோ அப்படின்னா பிரச்சனை இருக்கு. அவன் கின்றான், அவன் தப்பா தான் இருக்கிறான்னு வச்சுக்கோயேன். என் புருஷன் கர்த்தர் கொடுத்த பொக்கிஷம், அவர் பரிசுத்தமா, கர்த்தர் அவரை பரிசுத்தமாய் நடத்துவார், கர்த்தரவை பாதுகாப்பார், எங்கள் குடும்பத்தை பாதுகாப்பார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் தூங்குவதும் இல்லையே. என் தேவன், நான் முழிச்சிருந்து என் புருஷன் என்ன பண்றான்னு பாக்குறது இல்ல, நீங்க நான் முழிச்சிருந்து என் மனைவி என்ன பண்றான்னு பாக்குறது இல்ல. என் மனைவியை, என் புருஷனை, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை பாதுகாக்க உறங்காம தூங்காம ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் பாதுகாப்பாரு. அவருக்கே எல்லா புகழும் துதியும் கனமும் உண்டாவதாக. எப்படி சொல்லணும்? ஹல்லேலூயா. அப்படின்னா இந்த கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, உலகத்தில் உள்ளவெல்லாம் என்ன செய்யும்? அதை விட்டு நீ பிரிஞ்சு நீ வேறுபட்டவனாய் கிறிஸ்துவின் உடையவனாய் என்ன செய்வ? ரோமர் எடுங்க, ரோமர் 2:28. ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல. பாருங்க, ஆதலால் கவனிங்க, என் கூட படிங்க. அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்? ஆதலால் புறம்பாக, இப்ப எதன்னா நம்ம யூதனை தான் பார்க்கறோம், அந்த சூழலை பார்க்கறோம். கலாத்திய சபைக்கு பேசின பாருங்க, புறம்பாக யூதனானவன் இப்போ மாம்சத்தின்படி செயல்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல. விருத்த சேதனங்கிறது ஒரு உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கை நிக்காது. அடுத்த வசனம் போடுங்க. யூதனானவனே யூதன். உள்ளத்தில் யூதனானவன் யூதனா யாரு? உள்ளத்தில் யூதன் யாரு? இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து இயேசு கிறிஸ்து விரும்புகிற வாழ்க்கையை இங்க வாழுகிறவன் தான் உள்ளத்தில் யூதனானவன். ஹல்லேலூயா. இயேசு சொந்த ஜனங்களை ரட்சிக்கும்படியா உள்ள வந்தாரு. யாரை ரட்சிக்கும்படி வந்தாரு? சீக்கிரமா போட்டலாம், நல்ல குஷன் சீட்டு ஜம்முன்னு. அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அந்த கொஞ்சம் வலி வரும்போது, கொஞ்சம் அப்படி இப்படிலாம் இருக்கும்போது என்ன செய்யணும்? கர்த்தாவே அடுத்த வாரம், ஆமாம் நீ சொல்றது ஆகும், நீங்க சொல்லலைன்னா எனக்கு தான் ஆகும். அது நீங்க எப்படி நினைச்சிட்டாலும் சரி, எப்படி விசுவாசிச்சாலும் சரி. பாருங்க, உள்ளத்துல யூதனா இயேசு எப்படி வந்தாரு? சொந்த ஜனத்தை ரட்சிக்க வந்தாரு, புற ஜாதிகளை ரட்சிக்க வந்தார், யூதன் அல்லாதவர்களை ரட்சிக்க வந்தார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் பிறப்பால ஒரு யூதன், அப்படித்தானே? ஆனா இங்க பாருங்க, இருதயத்தில் உண்டாகிற விருத்த சேதனம். இயேசுக்கு இருதயத்துல விருத்த சேதனம் உண்டாயிருந்தது. உடன்படிக்கை இருதயத்துல வந்தார், புறம்ப இல்லை, வெளியே இல்லை. புரியுதா உங்களுக்கு? நீங்க புறம்ப பெயிண்ட் அடிச்ச மேட்டர் இல்ல, உள்ள நல்ல புட்டியெல்லாம் போட்டு நீட்டா நல்லா கட்டி, நல்ல ஸ்ட்ராங்கா கட்டி, அதுக்கு மேல புட்டி போட்டு அதுக்கு மேல பெயிண்ட் அடிச்சா நிக்கும். புரியுதா? இல்ல சும்மா அப்படியே ஒரு உடஞ்ச கல்லை தூக்கி வச்சு பெயிண்ட் அடிச்சு விட்டா பெயிண்ட் நல்லா இருக்குது, அடுத்து என்ன செய்யும்? உடஞ்சு போயிடும். புரியுதா? அப்ப இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனம். இப்படிப்பட்டவர்களுக்குள்ள புகழ்ச்சி மனுஷனாய் அல்ல தேவனால் உண்டாயிருக்கு. ஹல்லேலூயா. இப்ப பாருங்களேன், என் உள்ளத்துல தேவன் மாற்றத்தை தந்திருக்காருங்க, என் உள்ளம் மாறி இருக்குங்க. அப்படின்னா உன் வெளியரங்கமும் மாறும். இந்த உள்ளத்துல ஒரு மனுஷன் மாறாத வெளியில மாறினா அது மாற்றமே இல்லைங்க.
அதனால உள்ளத்துல மாறதுக்கு தாங்க புதிய உடன்படிக்கை வந்தது. உள்ளத்தின்படி நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறதுனாலே கிறிஸ்துவின் மூலமாய் நீ புதிய உடன்படிக்கைக்கு உள்ள வந்துடுற. இப்ப புதிய உடன்படிக்கைக்கு உள்ள வந்ததுனால உன் வாழ்க்கையில பழையதெல்லாமே போயிருச்சுங்க. பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். உன் அட்ரஸ், உன் அப்பன், உன் டிஎன்ஏ இதெல்லாம் போயிடுச்சு. உன் வம்சாவளி, வியாதி, பிரச்சனை எல்லாம் போயிடுச்சு. காலாகாலத்துக்கு கண்ட கழுதைக்கெல்லாம் நம்ம பூஜை பண்ணிட்டு இருப்போம். அந்த அதுல இருந்து என்ன செய்யாரு? கர்த்தர் வெட்டி எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இல்லையா? எதெல்லாமோ உடன்பட்டு இருந்தோம் இல்லையா? ஜீவனை தராத எத்தனையோ காரியத்துக்கு உடன்பட்டு இருந்தோம். அதுல இருந்தெல்லாம் வெட்டி உங்களை வெளியே எடுத்தார். இப்ப யாருக்கு மகிமை? தேவனாலே உண்டாயிருக்கிறது. இந்த புகழ்ச்சி மனுஷனை அல்ல தேவனால், தேவனுக்கென்று உண்டாயிருக்கிறது. கடைசி ஒரு வசனம் பார்க்கலாம். கலாத்தியர் 6:16. கலாத்தியர் முடிச்சிட்டோம். நான் படிக்கிறேன் பாருங்க. இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரவேலுக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக. இனிமேலும் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக. கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்தில் தரித்து கொண்டிருக்கிறேன். சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக. ஆமென். எங்க இருக்கணுமா? கிருபை எங்க இருக்கணுமா? என் ஆவி மனுஷனிடத்துல, என் உள்ளான மனுஷனிடத்துல அவருடைய கிருபையை காத்துக்கொள்ளுங்க. இது உங்களால் உண்டானதல்ல, இது அவருடைய கிருபை. அந்த கிருபையை விசுவாசிக்கிறவன் தப்பிடுவான். கிரியையை விசுவாசிக்கிறவன், கிரியை செய்கிறவனுக்கு வருகிற பலன் 3 நாள் முட்டி போட்டோடனே முட்டி பேந்துரும். அவ்வளவுதான் நடக்கும். உள்ளத்துல விசுவாசத்தை வச்சேன்னா முட்டியை கூட நீ போட்டுடலாம். உனக்கு முட்டி போட்டதுனால நீ ஒரு பெருமை கூட செலுத்த மாட்ட. முட்டி போடுறது தப்பு இல்லைங்க, உபவாசம் கூட தப்பு இல்லை. ஆனால் இந்த உபவாசத்தினால நான் நல்லா இருக்கிறேன், கர்த்தர் நான் உபவாசம் போட்டதுனால என்ன ரட்சிச்சார்னா நீ முடிஞ்சது. அங்க யாருக்கு மகிமை போயிருது? உனக்கு தான். உபவாசம், நீ எடுத்த உபவாசம், நீ செய்த கிரியை. ஹல்லேலூயா. கிரியையினால் ஒருவனை என்ன செய்ய முடியாது? கிருபையை அனுபவிக்க முடியாது. கிருபையை அனுபவிக்கணும்னா பிரியாணியை அப்படியே நினைச்ச மாதிரி சாப்பிடணும்னா, அப்படியே சிக்கனை வச்சோடனே அப்படி வரணும்னா என்ன செய்யணும்? யாராவது ஒரு நல்லா சமைச்சு தந்தா நீ சாப்பிடலாம். இல்லைன்னா சிக்கனை வாங்கி அதுக்கு மிளகு புரட்டுறதோட போதுடா சாமி, இனி சிக்கனே வேண்டாம். இந்த நாய்க்கு சிக்கன் வச்சிருப்பாங்க பார்த்துட்டீங்களா? ஓ, நீங்க வாங்கினதில்லை. நாய்க்கு எலும்பெல்லாம் வச்சிருப்பாங்க பார்த்துருப்பீங்களா? அப்படியே சுடுதண்ணில் போட்டுட்டு அதை தான் இருந்து கடிக்கணும். நிறைய பேர் அப்படிதாங்க. எங்களுக்கு போதும், கர்த்தர் எங்களை இப்படி நடத்துகிறார். ஹல்லேலூயா. அவர் உன்னை செழிப்ப வைக்கணும் விரும்புகிறார். அதை உன் கிரியைக்கு உட்பட்டு வைக்கல, அவர் கிரியைக்கு உட்பட்டு வச்சிருக்கிறார். அதுதான் கிருபை. இலவசமா தர்றேன்றார், வாங்கிக்கோ. ஹல்லேலூயா. இதாங்க கலாத்திய சபைக்கு உபதேசிச்சது. இந்த கலாத்திய சபையோட உபதேசத்துல 13 எபிசோடா, இதை நல்லா கேளுங்க. ஹல்லேலூயா. திரும்ப 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 கேளுங்க. கேட்கறதுனால என்ன பிரயோஜனம்? கிருபையை பெற்றுக்கொள்வீங்க. கிருபையின் மேல கிருபையை பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு புதிய சப்ஜெக்டோட நீங்க ஜெபிங்க, வரலாம். நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.